பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. உபாகமம் 28 அதிகாரம் 33 உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். ஆமென். பிரியமானவர்களே, சாபமான வார்த்தைகளை கேட்கும் பொழுது எவ்வளவு பயம் வருகிறது. பயந்து பயந்து வாழ்வதை காட்டிலும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து, துணிகரமான பாவங்களை செய்து, அவருடைய வார்த்தையை நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்காததே ஒரு பெரிய பாவம். இப்படிப்பட்ட பாவங்கள் நம்மிடத்திலே இருக்குமானால் இந்த சாபங்கள் தானாய் நம்முடைய வாழ்க்கையிலே நுழைந்து விடும். பிரியமானவர்களே, நாம் ஒரு நாளும் அப்படி தேவனை துக்கப்படுத்தாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஒருவேளை அறிந்தும் அறியாமலும் தேவ சத்தத்தை அசட்டை செய்து ஓடிக்கொண்டிருந்தால் நின்று ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட சாபங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதா என்று பாருங்கள். ஒருவேளை இதுவரை இல்லாவிட்டாலும் இனிமேலும் வரலாம். தேவன் நீதியுள்ளவர். அவரிடத்திலே ஒரு நாளும் முகதாட்சணியம் அநியாயம் இல்லை. அவர் எல்லோருக்கும் சமமாய் நீதி அளிக்கிற தேவன். துணிகரமாய் பாவம் செய்திருந்தால் தேவ சமூகத்திலே கதறி அழுது மனம் வருந்தி உங்களை ஒப்பு கொடுங்கள். பாவ அறிக்கை செய்யுங்கள். இப்படிப்பட்ட சாபத்திலிருந்து கர்த்தர் நீங்களாக்க வல்லவராயிருக்கிறார். இப்பொழுது பாவ அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்து வருகிற, தொடர்ந்து உம்மை துக்கப்படுத்துகிற துணிகிற பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தாவே எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. சில பாவங்களை எங்களால் விட முடியவில்லை ஆண்டவரே. நாங்கள் பலவீனப்பட்டு போகிறோம் அப்பா. நாங்கள் அந்த இடத்திலே சத்ருவோடு எதிர்த்து நிற்க திராணி இல்லாதவர்களாய் போய் விடுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, எங்களால் விட முடியாத தவிக்கிற எல்லா பாவத்திலிருந்தும் கர்த்தர் தாமே உம்முடைய திரு ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு ஆண்டவரே, உம்முடைய மரணத்தினாலே எல்லா சாபத்திலிருந்தும் எங்களை நீங்களாக்கி ரட்சித்தீர் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. இப்பொழுதும் உமக்கு விரோதமாய் செய்த எல்லா குற்றங்களையும் தயவாய் மன்னித்து ஆண்டவரே, இந்த விதமான சாபங்கள் எங்கள் எல்லைகளில் வராதபடிக்கு நீர் வேலை எடுத்து காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.